الحمد لله نحمده ونصلي على رسولك الكريم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون. إذا تقول للمؤمنين ألن يكفيكم أن يمدكم ربكم ب3,000 من الملائكة منزلين. நபி அவர்களை அல்ஹம்துலில்லாஹ் நபி அவர்களை மக்காவில் இருந்து வாழ விடலை. ரொம்ப கஷ்டங்கள் கொடுத்து, ரொம்ப சோதனைகள் கொடுத்து, அல்லாஹ் அக்பர், எந்த அளவுக்கு சொன்னால் ஒரு நாள் கூட நபி அவர்களுடைய நாள் நிம்மதியாக கலைஞ்சதில்லை. கஷ்டங்கள் கொடுத்து 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 கஷ்டங்கள் கொடுக்குறவங்க கழிச்சிருவாங்க, கொடுத்து 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 கலைச்சி போயிடுவாங்க. ஆனால் கஷ்டங்கள் அவ்வளோ கஷ்டங்கள் வாங்கி கொண்டும் சஹாபாக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பிடித்து கொண்டே இருந்தாங்க. கஷ்டம் கொடுக்கிறவனையே நீ ஈமான் ஏற்றுக்கொள்ப்பா, நீ சொர்க்கத்துக்கு போயிடுவ, நீ ஈமான் ஏற்றுக்கொள்ப்பா, நீ தப்பிச்சிருவேன்னு சொல்லி யார் கஷ்டம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஹிதாயத்துக்காக அழைப்பாங்க. கஷ்டங்கள் கொடுத்து 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 அல்லாஹ் காப்பாற்றணும். மதீனாவுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. மதீனாவை ஹிஜ்ரத், அல்லாஹ்வுடைய கட்டளை மதீனாவுக்கு போகணும். மதீனாவில் நபி அவர்கள் இஸ்லாத்தை பரப்ப ஆரம்பித்தாங்க. இதுவும் பொறுக்காம, அது மனிதனுடைய இயல்பு. எங்ககிட்ட ஒருத்தர் நபர் இருந்துட்டு, எங்களுக்கு கீழே இருந்துட்டு அப்புறம் போய் வளர்ந்தான்னு சொன்னால் அது எங்களுக்கு பொறுக்காது. என்கிட்ட இருந்த பையன் பின் அங்கே போய் வளர்ந்துட்டானே, என்னை விட அதிகமாக வளர்ந்துட்டானே, அவன் என்ன பண்ணுவான்? அவன் என்னோட பொறாமப்படுவான். என்னை விட அதிகமாக வளரக்கூடாது சொல்லி ஒரு பொறாமப்படுவான். அதே மாதிரி தான் காஃபியர்கள். எங்களால் துரத்தப்பட்ட முஹம்மத் அங்கே சென்று ஈமானை பரப்பி கொண்டு இருக்காராம் சொல்லி என்ன பண்ணாங்க? அவங்கள வாங்குவதற்கு, அவங்களை அழிப்பதற்கு ஒரு ஆலோசனை செய்து அவங்களை அழிக்க வேண்டும், அவங்ககிட்ட ஒரு போரிட வேண்டும், எங்களுக்கு ஆயுதங்கள் தேவை. அப்போ எல்லாம் மக்காவாசிகள் செய்து தன்னுடைய வீட்டு பெண்களும் தன்னுடைய அந்த நகையை கொடுத்துட்டாங்க போருக்காக. அந்த நகையெல்லாம் வாங்கி கொண்டு அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? எல்லா பொருளும் வாங்கி கொண்டு போருக்காக போருடைய ஆயுதத்தை வாங்குவதற்காக மக்கா விட்டு வெளியே செல்றாங்க. போயிட்டு வரும்பொழுது இந்த செய்தி நபி அவர்களுக்கு தெரியுது. அபூ சுஃபியானும் அவங்களுடைய 40 கூட்டாளிகளும் இந்த மாதிரி போருக்கான ஆயுதங்களை வாங்கி கொண்டு மக்காவுக்கு செல்றாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நபி அவர்கள் என்ன ஆலோசனை செஞ்சாங்கன்னா, நாங்கள் அவங்களை தடுத்து நிறுத்தணும். ஏனென்று சொன்னால் இந்த ஆயுதங்கள் மக்காவுக்கு போயிடுச்சுன்னு சொன்னால், போர் தொடங்கி சொன்னால் நம்முடைய சஹாபாக்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும் சொல்லி கருதி நபி அவர்கள் அவங்களை தடுக்கணும்னு சொல்லி முயற்சி செய்தாங்க. இந்த விஷயம் அபூ சுஃபியானுக்கு தெரிய வருது. அபூ சுஃபியான் அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு ஆளை நியமித்து, நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒட்டகத்தை எடுத்துகிட்டு வேகமாக போங்க மக்காவுக்கு போய் சொல்லுங்கள், அபூ சுஃபியானும் நானும் என்னுடைய கூட்டத்தாரும் முஹம்மதுடைய பிடியிலிருந்து பாதுகாப்பாக இல்லை சொல்லி அறிவிப்பு செய்யுங்க. அவர் நேற்று காலையில் இரவு சொல்லி வேகமாக போய் மக்காவில் சொல்லிடுறாரு, அபூ சுஃபியான் முஹம்மத் கிட்ட மாட்டிக்கொண்டாருன்னு சொல்லி தவறான செய்தியை சொல்லிட்டார். பிறகு அபூ ஜஹல் எல்லா காஃபிர்களும் கூட்டிக் கொண்டு 1000 பேரை திரட்டி கொண்டு